ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்த உடனே முதல் வேலை கெட்டில் ஆன் பண்ணுறது. அதுக்கப்புறம் குக்கரில் காராமணி முந்தின நாள் ஊற போட்டிருந்தேன். அதை அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இங்கே சுடுதண்ணி ரெடி ஆயிருச்சு காலிஃப்ளவர் கட் பண்ணுறதுக்குள்ளே. அந்த தண்ணியை பாதியை பாஸ்மதி அரிசி வேக வைக்கிறதுக்கும் மீதியை காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி அரிசி 1 டம்ளர் தாங்க சேர்த்தேன். நல்லா அது வெந்துருச்சு. இங்கே காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணேன். என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத பிண்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். ஒரு பக்கம் அது ஷாலோ ஃப்ரை ஆகுது, இன்னொரு பக்கம் கடாயில் சோம்பு, வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா அளவு எல்லாமே பிண்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேங்க. வேக வச்சுருந்த காராமணி, ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர், நம்ம வடித்து வச்சுருந்த சாதம், கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சைடிஷ் வந்து தயிர் மட்டுமே போதும். இந்த காலிஃப்ளவர் மேரினேஷனில் அதுக்கப்புறம் காராமணி வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருப்போம். அதனால உப்பு மட்டும் கவனமாக சேர்த்துக்கோங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?